நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கு கர்த்தர் நம்மளோட பேசுகிற வார்த்தை 1 சாமுவேலின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 7வது வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது: அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள் என்று கர்த்தராயிருக்கிற தேவன் சாமுவேல் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார். எவ்வளவு பயங்கரமான வார்த்தை தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாங்க, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும், எங்களுக்கு ஒரு ராஜா வேணும். நீங்க சொல்ற மாதிரிலாம் நடக்க முடியாது, எங்களுக்கு நாங்க சொல்ற மாதிரி நீங்க நடக்கணும். அந்த கூட்டத்தை பாருங்க, அந்த ஜாதியினரை பாருங்க, அந்த தேசத்தை பாருங்க, அங்கெல்லாம் ராஜாக்கள் இருக்கிறாங்க. சும்மா தீர்க்கதரிசி கர்த்தருடைய தீர்க்கதரிசின்னு அவர் சொல்றதை மட்டும் நாங்க கேட்கணும் அவசியம் கிடையாது. தீர்க்கதரிசி எங்களை ஆளக்கூடாது, எங்களுக்கு ராஜா வேணும், எங்களுக்கு ராஜா வேணும் அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரே குரலாய் சாமுவேலை பார்த்து கூக்குரலிட்டார்களாம். சாமுவேல் தீர்க்கதரிசி தேவனிடத்திலே போகிறார். கர்த்தாவே, இந்த ஜனங்கள் இப்படி கேட்கிறாங்களே, நான் என்ன பண்றது? ஆண்டவர் சொல்றாரு, நீ அவங்க சொல்றதெல்லாம் கேளு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நீ நினைக்கிறல தீர்க்கதரிசி வேண்டான்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிற. அப்படி இல்லை, அவங்க தீர்க்கதரிசியாகி ஒன்ன வெறுக்கல, நான் அவர்களை ஆளாதபடிக்கு உன் வாயில என் வார்த்தை இருக்கிறது, நீ என்னுடைய வார்த்தை அவளுக்கு முன்பாக சொல்லக்கூடாது, மனுஷனுடைய வார்த்தை தான் வேண்டும் என்று சொல்லி அவர்கள் மனிதர்கள் தங்களை ஆளும்படியாக என்னை தள்ளுகிறார்கள் என்று கர்த்தர் ரொம்ப மன வேதனையோட சொல்றார். இது ஏன் நடந்துச்சு அப்படின்னா, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மற்ற நாடுகளை பார்த்து, மற்ற தேசத்தில் இருக்கக்கூடிய வழிமுறைகளை பார்த்து தாங்களும் அப்படி மாற வேண்டும், தாங்களும் அப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு பேராசை. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்களுக்கு அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையே, மற்றவரோடு ஒப்பிட்டு பார்ப்பது. டோன்ட் கம்பேர் டு அதர்ஸ். நீங்கள் ஒரு நாளும் மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்காதிருங்கள், மற்ற விக்கிரகங்களோடு தேவனை ஒப்பிட்டு பார்க்காதிருங்கள், மற்ற எந்த காரியத்தோடு கூட நீங்கள் தேவனை ஒப்பிட்டு பார்க்காதீங்க, உங்க வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்காதீங்க. நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற சத்தியம் வேறு, தேவன் நமக்கென்று கொடுத்திருக்கிற கட்டளைகள் வேறு, நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற வழிமுறைகள் வேறு. அவருடைய வாழ்க்கையோடு கூட நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்காதீங்க. அவங்க அப்படி இருக்கிறாங்களே, நான் ஏன் இப்படி இருக்க கூடாது? அவங்க இந்த சடங்காச்சாரங்கள் எல்லாம் செய்யறாங்களே, நான் ஏன் செய்யக்கூடாது? அவங்க அங்கெல்லாம் போறாங்களே, நான் ஏன் இதை செய்யக்கூடாது? அவங்க அதை மாட்டி இருக்கிறாங்க கழுத்துல, அவங்க காதுல இதை மாட்டி இருக்கிறாங்க, அவங்க தலையில இதை மாட்டி இருக்கிறாங்க, கால்ல அதை மாட்டி இருக்காங்க, இடுப்புல அதை மாட்டி இருக்கிறாங்க, நான் ஏன் அதை செய்யக்கூடாது? அப்படி என்று சொல்லி நீங்கள் தேவனை வெறுக்கக்கூடிய காரியத்தை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து செய்வீர்களேயானால் தேவன் உங்கள் நிமித்தமாய் ரொம்ப வேதனைப்படுவார். நீங்க அவரை தள்ளிடாதீங்க. எந்த ஒரு சுகமான காரியத்துக்கும், ஒரு சுகபோகமான வாழ்க்கைக்காக வானத்தையும் பூமியும் கர்த்தர் வெறுக்கக்கூடிய காரியத்தை உங்க வாழ்க்கையில அனுமதிக்காங்க. தேவன் அதை விரும்புறது இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, ரொம்ப வேதனையோட சொல்றாரு, நீ சாமுவேலே, நீ நினைக்கிற நீ அவங்கள ஆளக்கூடாதுன்னு நினைக்கிற, அவங்க அப்படி நினைக்கிறாங்க. இல்லை இல்லை, என் வாயின் வார்த்தைகள் உன்கிட்ட இருக்கிறத அவங்க கேட்கறதுக்கு விரும்பல, அவங்க மனுஷனுடைய சத்தத்தை கேட்க விரும்புறாங்க. ஏன்னா இந்த வார்த்தை ரொம்ப கண்டிப்பா இருக்குது. நீ ஒருத்தன் பல்ல உடைச்சா அவர் உன் பல்ல உடைப்பாரு, நீ ஒரு கை எடுத்தனா அவர் உன் கையை எடுப்பாரு, நீ தவறு செஞ்சா நீ தண்டிக்கப்படுவே, நீ தவறான எண்ணங்களை சிந்தைக்குள்ள கொண்டு வரக்கூடாதுன்னு சட்டங்கள் பயங்கரமா இருக்குது. ஆனா மற்ற ராஜாக்களுடைய சட்டங்கள் அப்படி இல்லையே. நீ அதை செய்யலாம், அந்த திருவிழா கொண்டாடலாம், இந்த திருவிழா கொண்டாடலாம், நீ அங்க குத்தலாம், நீ இங்க குத்தலாம், நீ அங்க நடக்கலாம், நீ இங்க நடக்கலாம், நீ அதை சுமக்கலாம், இதை சுமக்கலாம், நீ அப்படி பண்ணலாம், நீ நல்லா லவ் பண்ணலாம், ஆமே, நீ ஒண்ணுக்கு 3 மனைவி வச்சுக்கிடலாம், நீ அந்த காரியத்துல தப்பு பண்ணலாம், நீ இந்த காரியத்துல தப்பு பண்ணலாம், உன்னை யாரும் எதையும் கேட்க மாட்டாங்க என்று சொல்லிதானே மற்றவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை போல நாங்களும் வாழ வேண்டும், நாங்களும் ஆடம்பரமாக இருக்க வேண்டும். எங்களுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு கொள்கை? எங்களுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாடு? அதை பேசக்கூடாது என்று சொல்லுகிறீர்கள், அதை பார்க்க கூடாது என்று சொல்லுகிறீர்கள், அங்க போகக்கூடாதுன்னு சொல்றீங்க, அதை செய்யாதீங்கன்னு சொல்றீங்க. இவ்வளவு கட்டுப்பாட்டுகளோடு நான் ஏன் கர்த்தரை பின்பற்ற வேண்டும்? வேண்டாம், எங்களுக்கு கர்த்தரும் வேண்டாம், இயேசு கிறிஸ்துவும் வேண்டாம், பரிசுத்த ஆவியானவர் வேண்டாம் என்று சொல்லி நீங்களும் கூட யோசித்துக் கொண்டிருக்கலாம். இது நீங்கள் எடுத்துக்கொண்ட முடிவு அல்ல,
உங்களுக்குள்ளே சில ஆவிகளுடைய கிரியையினாலே நீங்கள் அப்படி பேசுகிறீர்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களும் இந்த உலகத்துக்குரிய எல்லா நன்மைகளும் அது நிரந்தரமானவைகள் அல்ல, அது நிரந்தரமற்றவைகள். நிரந்தரமானது கர்த்தரிடத்திலிருந்து வருவது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு அவர் வேதனையை கூட்ட மாட்டார். உலகத்துடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வரும், ஆனா அது ஐஸ்வர்யத்தை கொடுக்கும், ஆனா அது ஆபத்தாக முடியும். அது உங்களுக்கு நிரந்தரமா இருக்காது, அது உங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வரும். உலகத்தினுடைய ஆடம்பரங்களும் உலகத்திலுடைய ஆசைகளும் உங்களுக்குள்ள இருதயத்துக்குள்ள சந்தோஷத்தை கொடுக்கும், ஆனால் அது நிரந்தரமான சந்தோஷமாக இருக்காது, அது நிரந்தரமான மகிழ்ச்சியாக இருக்காது. அது கர்த்தருக்கு விரோதமான நமக்கு பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடிய, வியாதிகளை கொண்டு வரக்கூடிய, சாபங்களை கொண்டு வரக்கூடிய, ஆபத்துக்களை கொண்டு வரக்கூடிய காரியமாக இருக்கும். தயவு செய்து ஆலயத்துக்கு போகிறோமே, அங்க இத்தனை கட்டுப்பாடு வச்சிருக்காங்களே, பைபிள் படிக்கணுங்கிறாங்க, ஜெபம் பண்ணணும்னு சொல்றாங்க, பரிசுத்தமா இருக்கணுங்கிறாங்க, பொய் பேசக்கூடாதுங்கிறாங்க, கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுங்கிறாங்க, அப்படி உன் பார்வை இருக்கக்கூடாதுங்கிறாங்க, உன் சிந்தை அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க, உன் இருதயத்துக்குள்ள இதுதான் இருக்கணும்னு சொல்றாங்க. அப்படிங்கிறதை நீங்கள் கடைபிடிப்பதற்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்னா தயவு செய்து சொல்லுகிறேன், நீங்கள் அதை விட்டுவிட வேண்டும் என்று யோசிக்காதீர்கள். பரிசுத்த ஆவியானவரிடத்திலே உதவி கேளுங்கள், அவர் உங்களை சத்தியத்துக்குள்ள நடத்துவார். மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து போறாங்க, அவங்க என்ன டான்ஸ் ஆடுறாங்க தெருவில், ஆனா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால என்னால ஒன்றுமே செய்ய முடியவில்லை. உங்களுக்கு லாபம் தான். இப்பெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், ஆனா போக போக கர்த்தர் உங்க வாழ்க்கையில் செய்யற அற்புதங்களை பாருங்கள். ஆடம்பரமா இருந்து ரொம்ப அவசரப்பட்டு பல காரியங்களை செஞ்சவங்க எல்லாம் நடுத்தருவில் நிற்பாங்க. ஆனா கர்த்தருடைய வேதத்தை சுமந்து கொண்டு கர்த்தருடைய வேத சட்டங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நடக்கிற உங்களை கர்த்தர் செழிப்பாய் வைப்பார். உங்கள் எதிர்காலங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்மைக்காக மறுமைக்குரிய காரியத்தை இழந்து விடாதிருங்கள். இன்மைக்காக ஜீவனுள்ள தெய்வத்தை இழந்து விடாதிருங்கள். அவருடைய அபிஷேகத்தை இழந்து விடாதிருங்கள். கர்த்தரோடு கூட சேர்ந்திருங்கள். மற்றவர்களோடு உங்களை ஒப்பிட்டு பார்க்காதிருங்கள். உங்கள் வேதத்தோடு தேவனோடு உங்களை ஒப்பிட்டு பாருங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருக்கட்டும். God bless.